இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது நாளைக்கு இருக்கிறது கிடையாது, நாளைக்கு இருக்கிறது நாளான்னைக்கு இருக்கிறது கிடையாது. என்ன ப்ரோ திடீர்னு தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா நான் வந்து மனிதர்களோட ரியாலிட்டியை பத்தி சொல்ல வரல, டெக்னாலஜி வைஸா இருக்கிற ரியாலிட்டியை சொல்ல வரேன். அப்படிங்கிற கம்பெனி கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்துச்சு, அதாவது 1950s. அதுக்கப்புறம் கூகுள் வந்துச்சு, ஆப்பிள் வந்துச்சு, மைக்ரோசாஃப்ட் வந்துச்சு. இது மூணு சேர்ந்து ஐபிஎம் கீழே தள்ளி விட்டுருச்சு. என்னதான் இந்த மூணு கம்பெனிஸும் 20s கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்தாலும் 2021 அவங்களுக்கு விழுந்துச்சு பெரிய அடி. அதுதான் சாட் ஜிபிடி உள்ள வந்துச்சு. சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஏஐ ஆயிடுச்சு. போட்டோ எடுத்தா ஏஐ, ஆர்டிகல் எழுதினா ஏஐ, ரிசர்ச் பண்ணா ஏஐ, வீடியோ மேக் பண்ணா ஏஐ, யூடியூப்ல ஓபன் பண்ணா ஏஐ வீடியோஸ் மட்டும்தான் வருது, வேற எந்த வீடியோஸ் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜியோட புரட்சியை மாத்தின ஒரு கம்பெனி தான் சாட் ஜிபிடி. இனிமே எல்லாமே சாட் ஜிபிடி தான்டா அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. எங்க இருந்து தெரியுமா? சைனாவில இருந்து. டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல சைனால இருந்து கொண்டு வந்தாங்க. சாட் ஜிபிடியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு 0.06% தான் வந்து செலவாகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட வச்சு அந்த சாட் ஜிபிடியோட மார்க்கெட்டை வந்து கீழே தள்ளி விட்டாங்க. இதை பத்தி சாட் ஜிபிடியோட ஓனர் சாம் ஆல்ட்மன் கூட ட்விட்டர்லயும் சரி, அவரோட சோசியல் மீடியா வலைதளங்களையும் சரி குறிப்பிட்டு இருந்தாரு. சரி, இனிமே டீப் சீக் தானே எல்லாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் டீப் சீக் பக்கம் திரும்பினா மறுபடியும் சைனாவில இருந்து இன்னொரு புரட்சி, ஏஐ புரட்சி. என்ன தெரியுமா? கிமி அப்படிங்கிற ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் வந்ததுக்கு அப்புறம் டீப் சீக் எங்க போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு ஃபுல் வீடியோல நம்ம இந்த பர்டிகுலர் ஏஐ டூலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஃபுல்லா வீடியோக்குள்ள போலாம். மத்த ஏஐ டூலோட கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா மத்த ஏஐ டூலோட கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து நிறைய விதமான புது வகையான ரொம்ப அட்வான்டேஜஸான நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்குது. அது வந்து ஒரு 12 பாயிண்ட்ல நான் இந்த வீடியோல சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1, இந்த பர்டிகுலர் கிமி ஏஐ வந்துட்டு ஒரு செகண்ட்ல 2 லட்சத்துக்கு மேற்கண்ட வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ணி நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். சோ நீங்க வந்து ஒரு ஆர்டிகல் வந்து ஒரு 2 லட்சம் வேர்ட்ஸ் வச்சிருக்குது, அதை சம்மரைஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு 100 வேர்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெறும் ஒரே செகண்ட்ல சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். இதே நம்ம சாட் ஜிபிடில போட்டோம்னா எவ்வளவு நேரம் ஆகும் நம்மளுக்கே தெரியும். நம்பர் 2, 50 ஃபைல்ஸ் அட் அ டைம். அதாவது நம்ம சாட் ஜிபிடில ஒரே ஒரு ஃபைல தான் நம்மளோட அட் அ டைம்ல அப்லோட் பண்ணி அதுல இருந்து நம்மளால சம்மரைஸ் பண்ண முடியும். பட் இதுல நீங்க அட் அ டைம்ஸ் 50 ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி அந்த 50 ஃபைல்ஸ்ல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சம்மரைஸ் பண்ணி ஈஸியா வெறும் 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாவும் இருக்குது. நம்பர் 3, சர்ச் ஓவர் 1000 வெப் ப்ரௌசர்ஸ். அதாவது நம்ம சாட் ஜிபிடில ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேள்வி ரிலேட்டடா சாட் ஜிபிடி வந்து ஒரு 10 வெப்சைட் தான் அனலைஸ் பண்ணும். பட் இந்த கிமி ஏஐ வெப்சைட் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. இது மொத்தம் 1000 வெப்சைட்ஸ் அனலைஸ் பண்ணி அதுல எது பெஸ்டா இருக்குது, அதுல எது வந்து உனக்கு கம்பேட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி உனக்கு நம்மளுக்கான ஆன்சர்ஸை கரெக்டா கொடுக்குது. நம்பர் 4, பர்சனலைஸ்ட் லேர்னிங் அண்ட் ரியல் டைம் கோடிங் ஹெல்ப். அதாவது கோடிங் டைப் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு பர்சனலா நீங்க வந்து எந்த மாதிரி எல்லாம் கோடிங் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அந்த கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி கோடிங் வந்து பர்சனலைஸ்டா ரெடி பண்ணி கொடுக்குது. நம்பர் 5, அக்யூரேட் டிட்டர்மினேஷன். நாம நார்மலா 2 வாழைப்பழத்தை கொடுத்து ஒரு ஏஐ வெப்சைட் அனலைஸ் பண்ணி தர சொன்னோம் அப்படின்னா அது வந்துட்டு இது ரெண்டுமே பனானா அப்படின்னு அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த பர்டிகுலர் ஏஐ வெப்சைட் அது எந்த வகையான பனானா, நீங்க ரைட் சைட்ல வச்சிருக்கிறது எந்த வகையான பனானா, நீங்க லெஃப்ட் சைட்ல வச்சிருக்கிறது எந்த வகையான பனானா அப்படிங்கறத அக்யூரேட்டா அனலைஸ் பண்ணி அதோட நேம் கரெக்டா கொடுத்துரும். நம்பர் 6, இட் ஐடென்டிஃபைஸ் இன்கிரீடியன்ட்ஸ் ஃப்ரம் தி இமேஜ். அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் ரெசிபிய போட்டோ எடுத்து இது என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெசிபியோட நேமை மட்டும் கொடுக்கறது இல்லாம அந்த ரெசிபில என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுக்கான டீடைல்ஸே வந்துட்டு அது கொடுத்துரும். சோ சமைக்கிறது ஈஸியாயிருச்சு. புதுசா நம்ம வாட்டுக்கு எந்த ரெசிபி வேணா ட்ரை பண்ணலாம். நம்பர் 7, இட் ஹெல்ப்ஸ் யூ டு டீபக் யுவர் கோட் எஃபெக்டிவ்லி. நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கோட் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் கேம் டெவலப் பண்றதுக்கு, ஒரு பர்டிகுலர் ஆப் டெவலப் பண்றதுக்கு ஒரு கோடு டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கோடை நீங்க வந்து மறுபடியும் இதுல அப்லோட் பண்ணி நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஏஐ வந்து அதை கரெக்ட் பண்ணி எந்த இடத்துல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் காமிச்சு அந்த மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நம்பர் 8, லேர்ன் அபவுட் எனி சாஃப்ட்வேர்ஸ். நீங்க வந்து பைத்தான் கத்துக்கிறோம் இல்ல ஜாவா கத்துக்கிறோம் அப்படின்னா 30,000 40,000 கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் கோடிங்க வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த நாள்ல நீங்க இதை எதை கத்துக்கிறோம், இந்த பர்டிகுலர் டேஸ்ல எதை கத்துக்கிறோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாம அந்த டேஸ்ல நீங்க கத்துக்கிறதுக்கான டூல்ஸையும் சரி மெட்டீரியல்ஸையும் சரி அந்த வெப்சைட்டே கொடுத்துரும். நம்பர் 9, இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த மெனு கண்டென்ட் அண்ட் கிவ்ஸ் யூ த பர்சனலைஸ்ட் ஐடியாஸ் ஆர் பர்சனலைஸ்ட் சஜஷன்ஸ்.
நீங்க வந்துட்டு ஒரு மெனு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுடைய ஹோட்டலுக்கு சரி, இல்லைன்னா உங்களுடைய பிசினஸ்க்கு ரிலேட்டடான சரி. அந்த மெனு வந்து நீங்க இதுல அப்லோட் பண்ணிட்டு சஜஷன்ஸ் கேட்டீங்க அப்படின்னா, இது வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் மெனு அனலைஸ் பண்ணி உங்களுக்கான சஜஷன்ஸை கிளியரா ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்பர் 9, இட் accurately identifies the types of food which is there in your picture and the color of the food and the color of the picture, everything minutely will be analyzed in this picture. அதாவது நீங்க வந்து ஒரு பிக்சர் அப்லோட் பண்றீங்க, அந்த பிக்சர்ல வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, அது பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு பிக்சர்ஸ்குள்ள இருக்குது. இந்த பர்டிகுலர் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுல யார் இருக்கிறா, அதுல என்னென்ன ஃபுட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டோட கலர் என்ன, அந்த ஃபுட்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மைனூட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். சில நேரத்துல நாமெல்லாம் இந்த மாதிரி பார்த்தோம்னா கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல, பட் ஏஐ வந்துட்டு something massive and something amazing. Number 11, it identifies the product that you upload and gives the comparison of all the other products. அதாவது நீங்க வந்து அமேசான்லயோ பிளிப்கார்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிக்சரை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு, எந்தெந்த இடத்துல இது வந்து பிரைஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு, எந்தெந்த இடத்துல பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இது போக ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதோட மத்த ப்ராடக்ட்ஸோட இது ரிலேட்டடான மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியா கையில கொடுத்துரும். நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணி காசு செலவு பண்ணாம வாங்கிட்டு போயிடலாம். நம்பர் 12, இதுதான் வந்து சம்திங் அமேசிங். நான் பர்சனலா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணது என்ன தெரியுமா, நீங்க வந்து ஒரு பிக்சரை வந்துட்டு இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, அந்த பிக்சர் வந்து எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல, கவலையப்படாதீங்க. ஜஸ்ட் இந்த ஏஐ வெப்சைட்ல போயிட்டு அப்லோட் பண்ணிட்டு just ask the question from where this picture was taken. அது எக்ஸாக்ட் லொகேஷனோட அந்த இடத்துல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கறதான ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஏஐ பத்தி நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு வரீங்கன்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமா நிறைய கத்துக்கிட்டு வர்றேன். அண்ட் ஏஐ ஐ பிலீவ் இட்ஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட் அண்ட் ஐ விஷ் வி ஆல் ஷுட் லேர்ன் ஏஐ அண்ட் க்ரோ அலாங் வித் ஏஐ. நம்ம வந்து ஏஐ கத்துக்கிற கூடாது அப்படின்னு ஒரு புடிவாதத்தனமா இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் ஏமாளி ஆக போறோம், உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ஏஐ தான் எல்லாமே. ஸோ ஏஐ இஸ் கோயிங் டு டேக் ஓவர் அவர் ஹியூமனிட்டி. பிஃபோர் இட் டேக்ஸ் ஓவர் அவர் ஹியூமனிட்டி, we need to take over AI. So the only solution for that is we need to learn AI. So I wish all of you learn AI and grow with AI. Thank you guys. See you in the next video.